ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு மாய்மாலம். மத்தேயு 23:26 சொல்லுகிறது, குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஒரு போஜன பாத்திரமானது வெளிப்புறத்தில் சுத்தமாயிருப்பதை விட உட்புறம் சுத்தமாயிருப்பது மிகவும் அவசியம். அநேகர் வெளிப்புறத்தை மாத்திரம் சுத்தப்படுத்தி கொண்டு கவர்ச்சியாக தோற்றமளிக்கிறார்கள். கர்த்தரோ உட்புறத்தையே பார்க்கிறவர், உள்ளான பரிசுத்தத்தையே எதிர்பார்க்கிறவர். மாய்மாலக்காரரை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று இயேசு அழைத்தார். வெளியே பார்க்க அழகான தோற்றம், உள்ளேயோ அருவருப்பு, எலும்பு, துர்நாற்றம் ஆகியவற்றை மூடி வைத்துவிட்டு வெளிப்புறத்தை மட்டும் வெண்மையாக்கி பளிங்கு கற்கள் பதித்து தூய்மையான தோற்றமாக்கி விடுகிறார்கள். அப்படித்தான் பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேத பாரகர்களும் மனுஷர் பார்வையிலே தங்களை பக்திமான்களைப் போல காண்பித்து நடித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தரோ அவர்களுடைய முகத்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடவில்லை. குருடனான பரிசேயனே, குருடருக்கு வழிகாட்டிகளான குருடர்களே என்று அவர்களை வேதனையுடன் அழைத்தார். ஒரு பள்ளி மாணவன் ஒரு கடையை உடைத்து கொள்ளையடித்ததாக கைது செய்யப்பட்டான். வெளித்தோற்றத்தில் அவன் நல்ல பையன்தான், கண்ணியமிக்க ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவன்தான். அவன் திருட வேண்டும் என்பதற்காகவோ பணத்தின் மீது ஆசைப்பட்டோ அந்த காரியத்தை செய்யவில்லை. பல திறமைமிக்க ஆலோசனைக்காரர்கள் அவனிடம் உரையாடி அவனை குறித்து ஆராய்ந்தபோது அவன் சொன்னான், நான் ஏன் இவ்வாறு செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்குள்ளே இருந்த ஒரு வெறுப்பு உணர்ச்சியே இதற்கு காரணம். திடீரென்று என்னுடைய பெற்றோர், நீ இனி கால்பந்து விளையாட போகக்கூடாது, உன் சிநேகிதர்களோடு சேரக்கூடாது என்று கண்டிப்பாக தடை விதித்தார்கள். அது என் மனநிலையை பாதித்தது. என் வெறுப்பு உணர்வை மனதிலே அடக்கிக் கொள்ளாமல் என் வேதனையை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களுடைய மனதை புண்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு நடந்து கொண்டேன் என்றான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் என ஒரு பகுதியும் செயல்முறை என மற்றொரு பகுதியும் உண்டு. எண்ணங்களில் பரிசுத்தம் இருக்குமானால் செயல்களிலும் பரிசுத்தம் விளங்கும். ஒரு மரத்தின் வேர்கள் பரிசுத்தமாயிருந்தால் அதன் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். பரிசுத்தத்தை பொறுத்தமட்டில் உள்ளான பரிசுத்தத்திற்கு நாம் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்காக வெளியரங்கமான பரிசுத்தத்தில் கவனம் வைக்கக்கூடாது என்பதல்ல. உள்ளும் புறமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய குறிக்கோள். வெளி தோற்றத்திலும் கூட கர்த்தருடைய சாயலை நாம் பிரதிபலிக்க வேண்டும். வெளி தோற்றமும் மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்காதபடி நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை பார்க்க விரும்புகிறார். அது தூய்மையாய் இருக்கிறதா? கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் உங்களில் காணப்படுகிறதா? இன்றைய நினைவிற்கு 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இன்றைய வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 18 மற்றும் 19ஆம் அதிகாரங்கள், மாலை
யாக்கோபு 4ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உள்ளும் புறமும் உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.